சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு உயர்நிலை பாடங்கள், பராபக்தி அல்லது முதிர்ந்த பக்தி, ஆரம்ப நிலை தியாகம். இதுவரை பக்தியின் ஆரம்ப நிலையை பார்த்தோம். இனி பராபக்தி அல்லது முதிர்ந்த பக்தி பற்றி காண்போம். முதலில் இந்த பராபக்தியை பழகுவதற்கான சில ஆரம்ப சாதனைகளை சற்று ஆராய்வோம். இந்த சாதனைகள் எல்லாம் மனத்தை தூய்மைப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டவை. ஜெபம், பூஜை, உருவங்கள், சின்னங்கள் போன்ற அனைத்தும் மன தூய்மைக்காகவே. இவை அனைத்திலும் மிக உயர்ந்த வழி தியாகம். அதன் துணையின்றி பராபக்தியின் எல்லைக்குள் நுழையவே முடியாது. இது பலரையும் பயப்படுத்தி விடுகிறது. ஆயினும் தியாகம் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியே கிடையாது. நமது யோகங்கள் எல்லாவற்றிலும் தியாகம் இன்றியமையாதது. இதுவே ஆன்மீக வாழ்க்கைக்கு முதற்படி. மத பண்பாட்டின் மைய அச்சு, அதன் இதயம் தியாகம். இதுதான் மதம். எப்போது மனிதன் உலகப் பொருட்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஆழமான விஷயங்களில் ஈடுபட முற்படுகிறானோ, உணர்வு பொருளான தான் எப்படியோ ஜடப்பொருளாக உருவம் பெற்றுவிட்டவனாக ஆகிவிட்டோம், இதனால் ஏறக்குறைய ஜடப்பொருளாகவே ஆகிவிடுவோம் என்பதை அறிந்து ஜடப்பொருட்களிலிருந்து எப்போது முகத்தை திருப்பிக் கொள்கிறானோ அப்போது தொடங்குகிறது தியாகம். அப்போது தொடங்குகிறது உண்மையான ஆன்மீக முன்னேற்றம். தன் செயல்களின் பலனை துறப்பதன் மூலம் கர்மயோகி தியாகம் செய்கிறான். தன் உழைப்பிற்கான பலனில் அவனுக்கு பற்று இல்லை. இந்த உலகிலும் சரி, மற்ற உலகிலும் சரி, தன் செயல்பாடுகளுக்கான பரிசை அவன் எதிர்பார்ப்பதில்லை. இயற்கை முழுவதன் நோக்கமே ஆன்மா அனுபவம் பெறுவதற்காகத்தான் என்பதையும், இந்த எல்லா அனுபவங்களின் மொத்த விளைவுமே தான் இயற்கையிலிருந்து எப்போதும் பிரிந்து தனித்திருப்பது என்பதை ஆன்மா உணரத்தான் என்பதையும் அறிந்திருக்கிறான் ராஜயோகி. தான் நிலையான என்றும் உள்ள உணர்வு பொருள், ஜடப்பொருள் அல்ல. ஜடப்பொருளோடான தனது சேர்க்கை தற்காலிகமானது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். இயற்கையிலிருந்து பெறும் சொந்த அனுபவத்திலிருந்தே தியாகம் என்னும் படிப்பினையை பெறுகிறான் ராஜயோகி. அனைத்துள்ளும் மிக கடுமையான தியாகத்தை மேற்கொள்கிறான் ஞானயோகி. ஏனெனில் திடப்பொருள் போல் கண்முன் காணும் இந்த உலகம் வெறும் தோற்றமே என்று அவன் ஆரம்பத்திலேயே உணர வேண்டியுள்ளது. இயற்கையிலுள்ள எந்த வகையான சக்தி வெளிப்பாடும் ஆன்மாவை சேர்ந்தது, இயற்கையை சேர்ந்தது அல்ல என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. எல்லா அறிவும் எல்லா அனுபவங்களும் ஆன்மாவில்தானே தவிர இயற்கையில் அல்ல என்பதை அவன் ஆரம்பத்திலிருந்தே அறிய வேண்டியுள்ளது. தான் இயற்கையுடன் பிணைக்கப்பட்டுள்ள எல்லா தலைகளிலிருந்தும் தனது பகுத்தறிவின் ஆற்றலால் அவன் தன்னை உடனடியாக விடுவித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இயற்கையும் அதை சேர்ந்த எல்லா பொருட்களும் தன்னை விட்டு விலகுமாறு அவன் செய்கிறான். அவற்றை மறைய செய்து தான் மட்டும் தனித்து நிற்க முயல்கிறான். எல்லா தியாகங்களிலும் மிகவும் இயல்பானது என்று நாம் சொல்லத்தக்கது பக்தி யோகியின் தியாகம். காரணம், இங்கே மூர்க்கத்தனம் இல்லை. எதையும் விட வேண்டியதில்லை. எதையும் நம்மிலிருந்து கிழித்தறிய வேண்டியதில்லை. எதிலிருந்தும் பலாத்காரமாக நம்மை விடுவித்துக் கொள்ள தேவையில்லை. பக்தனின் தியாகம் எளிதானது, மென்மையாக செயல்படுவது. நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் போல் அவ்வளவு இயல்பானது. இத்தகைய தியாகத்தின் வெளிப்பாட்டை சற்று கேலிக்கூத்தான நிலையிலும் நாம் நம்மை சுற்றிலும் தினமும் காணத்தான் செய்கிறோம். ஒருவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். சிறிது காலம் சென்றதும் வேறொருத்தியை காதலிக்கிறான். முதல் காதலியை விட்டு விடுகிறான். அவள் அவனது உள்ளத்திலிருந்து மெதுவாக அகன்று விடுகிறாள். அவனது மனம் மீண்டும் அவளை நாடுவதில்லை. இதுபோன்றே ஒருத்தி ஒருவனை காதலிக்கிறாள். பிறகு அவள் வேறு ஒருவனை காதலிக்க தொடங்குகிறாள். முதல் காதலன் அவள் மனத்திலிருந்து மெல்ல மெல்ல மறைந்து விடுகிறான். ஒருவன் தான் வசிக்கும் நகரத்தை நேசிக்கிறான். பிறகு நாட்டை நேசிக்க தொடங்குகிறான். அப்போது நகரத்தின் மீது அவன் கொண்ட ஆழ்ந்த பற்று மெல்ல இயல்பாக மறைகிறது. பிறகு உலகையே விரும்பத் தொடங்கியதும்
சொந்த நாட்டின் மீது கொண்டிருந்த வெறித்தனமான பற்று தானாக பலாத்காரமாக இல்லாமல் மனத்தை வருத்தாமல் மறைந்து போகிறது. பண்பாடற்ற மனிதன் கீழான புலனின்பங்களில் தீவிர பற்று கொள்கிறான். பண்பட்டவனாக உயரும்போது அறிவிற்கு இன்பம் தருபவற்றில் பற்று வைக்கிறான். அவனது புலனின்ப நாட்டம் நாளுக்கு நாள் குறைகிறது. உணவில் நாயும் நரியும் இன்பம் காண்பது போல் ஒரு மனிதனால் காண முடியாது. ஆனால் கல்வி கேள்விகளிலும் கலை சாதனைகளிலும் மனிதன் காணும் இன்பத்தை நாய் நரிகள் காண்பதில்லை. இன்பம் முதலில் கீழ்நிலை புலன்களால் உண்டாகிறது. ஒரு மிருகம் உயர்நிலை பிறவிகளை அடையும் போது கீழான நிலையிலுள்ள இன்ப நாட்டங்களில் தீவிரம் குறைய தொடங்குகிறது. சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் மனிதன் எவ்வளவு தூரம் மிருக நிலைக்கு அருகில் இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவனிடம் புலனின்பங்கள் மிகுந்திருக்கின்றன. அவனது நிலை உயர உயர, பண்பாடு வளர வளர, கல்வி கேள்விகளிலும் கலைகளிலும் அவன் இன்பம் காண்பது அதிகரிக்கிறது. அறிவு தளத்தை விட, சிந்தனை நிலையை விட மேலான நிலைக்கு செல்லும்போது ஆன்மீக தளத்தை, தெய்வ பேருணர்வு நிலையை அவன் அடைகிறான். அங்கு அவன் அடையும் பேரின்பத்திற்கு முன்னால் புலனின்பங்களும் அறிவின்பங்களும் சாரமற்றவையாகி விடுகின்றன. சந்திரன் ஒளி வீசும்போது விண்மீன்கள் ஒளிமங்கி போகின்றன. சூரியன் உதித்தாலோ சந்திரன் ஒளி குன்றி போகிறான். பக்திக்குரிய தியாகத்தை அடைய நாம் எதையும் அழிக்க வேண்டியதில்லை. பெருகி வரும் ஒளி வெள்ளத்தில் மங்கலான ஒளிகள் தாமாகவே ஒளி இழந்து பின்னர் அடியோடு மறைந்து விடுவதைப் போல் இறையன்பின் முன்னால் புலனின்பமும் அறிவின்பமும் மழுங்கி கடைசியில் இருளில் தள்ளப்படுகின்றன. அந்த இறையன்பு முதிர்ந்து பராபக்தி ஆகிறது. இங்கே உருவங்கள் மறைகின்றன, சடங்குகள் பறந்தோடுகின்றன, சாஸ்திரங்கள் பயனற்று போகின்றன. இத்தகைய ஆழ்ந்த உயரிய பக்தி உடையவனிடமிருந்து விக்கிரகங்கள், கோவில்கள், சர்ச்சுகள், மதங்கள், உட்பிரிவுகள், நாடு, இனம் என்ற எல்லா சின்னஞ்சிறு எல்லைகளும் தலைகளும் தாமாகவே உதிர்ந்து விடுகின்றன. எதுவும் அவனை பந்தப்படுத்துவதில்லை. அவனது சுதந்திரத்தை தடை செய்வதில்லை. அவனை கட்டுப்படுத்துவதில்லை. கடலில் செல்லும் கப்பல் காந்த மலையின் அருகே வந்தால் என்ன ஆகும்? இரும்பாணிகளும் பூட்டுகளும் இழுக்கப்பட்டு கழன்று போய் மரச்சட்டங்கள் விடுபட்டு விலகி கடல் நீரில் சுதந்திரமாக மிதந்து செல்லும். அதுபோல் இறையருள் ஆன்மாவை பிணைத்து நிற்கும் கட்டுகளை தளர்த்தி அவனை விடுவிக்கிறது. பக்திக்கு துணையாக இருக்கும் இந்த தியாகத்தில் கடுமை இல்லை, வறட்சி இல்லை, போராட்டமில்லை, தடைகள் இல்லை, அடக்குமுறைகள் இல்லை. பக்தன் தன் உணர்ச்சிகளுள் ஒன்றை கூட அடக்க வேண்டியதில்லை. மாறாக அவன் அவற்றை வலிமை உடையதாக்கி தீவிரப்படுத்தி இறைவனை நோக்கி திருப்பிவிட மட்டுமே பாடுபடுகிறான். அடுத்த தலைப்பு, அன்பிலிருந்து எழுவது பக்தனின் தியாகம். இயற்கை எங்கும் அன்பை காண்கிறோம். சமுதாயத்தில் எவையெல்லாம் நல்லவையோ, உயர்ந்தவையோ, நுண்மை மிக்கவையோ அவையெல்லாம் அன்பின் செயல்கள். தீயவையும் பேய்த்தனமானவையும் கூட அதே அன்புணர்ச்சியின் செயல்பாடுதான். ஆனால் இது முறை தவறிய செயல்பாடு. கணவன் மனைவியரிடையே தூய புனித காதலாக திகழ்கின்ற அதே அன்புதான் காம வெறி பிடித்த விலங்கு உணர்ச்சியாகவும் வெளிப்படுகிறது. உணர்ச்சி என்னவோ ஒன்றுதான், அதன் வெளிப்பாடுகள்தான் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறாக உள்ளன. நல்வழியில் செலுத்தப்படும் போது ஒருவனை நன்மை செய்யுமாறும் தன்னிடம் இருப்பதையெல்லாம் ஏழைகளுக்கு வழங்குமாறும் செய்கின்ற அதே அன்புதான் தீய வழிகளில் செலுத்தப்படும்போது மற்றொருவனை, தன் உடன் பிறந்தவனின் கழுத்தை திருகி கொலை செய்து அவனது சொத்துக்களை அபகரிக்க செய்கிறது. பின்னவன் தன்னிடம் கொள்கின்ற அதே அன்பையே முன்னவன் பிறரிடம் காட்டுகிறான். அன்பின் போக்கு பின்னவன் விஷயத்தில் தீயது, முன்னவன் விஷயத்தில் சரியானது, நியாயமானது. உணவை சமைப்பதற்கு பயன்படுகின்ற அதே நெருப்பு ஒரு குழந்தையை சுட்டுவிடலாம். அது நெருப்பின் தவறல்ல, அதை பயன்படுத்திய விதம்தான் தவறானது.
எனவே ஒன்று கலந்துவிட துடிக்கும் தவிப்பு, இரண்டர கலக்க வேண்டும் என்ற தீவிரமான காதல் என்பதை சற்று உயர்ந்த மற்றும் தாழ்ந்த நிலைகளில் எங்கும் காணவே செய்கிறோம். எல்லோருமே ஒன்றில் கலக்க வேண்டியவர்கள்தானே.